ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு. சுக்கிரன் கன்னிராசியிலே சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி பயணிக்கிறார். 12 நாட்கள் அப்படி பயணிக்கும்போது கேதுவோடு சேர்க்கைப்படுகிறார். ஏற்கனவே கேது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை என்ன பலன்களை தருகிறது என்று பார்ப்போம். சுக்கிரன் நமக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. கலைகள், நம்முடைய சந்தோஷம், இயற்கை, மேல் படிப்பு, ஆழ்ந்த அறிவு, இதையெல்லாம் குறிக்கிறது. அதுபோக நம்முடைய குழந்தைகளை குறிக்கிறது. இதே 10ஆம் இடத்துக்கும் இந்த சுக்கிரன் அதிபதி. துளாராசி 10ஆம் வீடு என்பது நம்முடைய தொழிலை ஸ்தான, பதவி, தொழில் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த ஆதிக்கம் பெற்ற சுக்கிரன் 9ஆம் வீட்டில் கேதுவோட சேர்க்கப்படுகிறார். சுக்கிரனுடைய நட்சத்திர ரீதியான வலிமை எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மேசராசியில் பரணி நட்சத்திரமாக இருக்காரு. 8ஆம் இடத்துல சிம்ம ராசியில் பூர நட்சத்திரமாக இருக்குது. 12ஆம் இடத்துல தனுசு ராசியில் பூராட நட்சத்திரமாக இருக்குது. அப்போ இந்த மேசராசிக்கு 6ஆம் இடமான கன்னியில் தான் இப்போ சுக்கிரன் போகிறாரு. சிம்ம ராசிக்கு 2ஆம் இடமாக கன்னி வருது. அதே போல் தனுசு ராசிக்கு 10ஆம் இடமாக வருது. அதனால் சுக்கிரனுடைய அந்த எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறது நம்ம இன்பில்ட்டாக நம்மளுடைய கொடுப்பினையில் இருக்குது. சுக்கிரன் அவ்வளவு பாசிட்டிவான கிரகம் அல்ல. அதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட சுக்கிரன் கேதுவோட வேற சேர்றாரு அப்படிங்கும்போது அது 9ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை குறிக்கிறது, கோயில் வழிபாடு, தெய்வீகத்தை குறிக்கிறது, தந்தை வர்க்கத்தை குறிக்கிறது, மேல் படிப்புகளை குறிக்கிறது, வெளிநாட்டு தொடர்பை குறிக்கிறது, அந்நிய பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் கேதுனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது 12 நாட்களில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தணும். பூர்வீகம் சார்ந்து சில நெகட்டிவான விஷயங்கள் நடக்கலாம். அதாவது இப்போ ஒரு பூர்வீக சொத்து வர மாதிரி இருக்குன்னா அதில் குழப்பம் வரும் திடீர்னு. அதே மாதிரி நம்ம நம்பி நெருங்கி பழகக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்து நமக்கு சில ஏமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள், ஒரு பூர்வீகம் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த வழிபாடுகள், இதில் எல்லாம் கொஞ்சம் எனர்ஜி குறைவாக இருக்கிற மாதிரி தோணும். இப்போ இந்த சுக்கிரன் கேது அப்படிங்கிறதுல நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் இன்னும் பலவீனப்பட்டிருந்தாருன்னா ஏற்கனவே அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற கிரகமாக தான் அது இருக்குது. ஆனால் நம்ம மேலோட்டமாக பார்த்தா சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், சுக்கிரன் சார்ந்த திறமைகள் எல்லாமே நமக்கு இருக்கும். பட் அதில் திசையாக நடக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த எனர்ஜி நமக்கு 9ஆம் இடத்துல இப்போ வர்றதுனால இந்த 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ ஒரு மேல்கல்விக்கு ஜாயின் பண்ணுறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு ஆன்மீகம் சார்ந்த ட்ரஸ்ட்டு சார்ந்த வேலைகளில், ஆன்மீக தொழில்களில் ஈடுபடுறது, இதில் எல்லாம் இந்த 12 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். குழப்பங்கள் அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் குரு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிற குரு நமக்கு ஒரு வில் பவரை கொடுக்குறார். எப்படியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், பிரச்சனைகளை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற வில் பவரை கொடுக்குறாரு. பெரிய அளவில் பாதிப்பு நடக்காமல் பார்த்துக்கிறார். அந்த வகையில் அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு சுக்கிர திசை நடக்கிறது அப்படின்னா அவர் நின்ற நட்சத்திரத்தின் பலனை கொடுப்பார். நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி நமக்கு எந்த பாவத்தை இயக்கிற உபநட்சத்திரமாக வருதுங்கிறத பார்க்கணும். அந்த பாவ தொடர்புகள் மூலம் தான் பலனை கொடுப்பாங்க. நம்ம என்னதான் கோச்சாரத்தில் இந்த இடத்துல வந்துட்டுதுன்னு பண்ணாலும் இப்போ அந்த 2 கிரகமும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் சேருது. அந்த சந்திரன் நமக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் இடம்ங்கிறது
கணவன் மனைவி உறவு, கஸ்டமர்கள், நம்முடைய எதிர்ப்பாளர்கள், அதாவது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது, ஒப்பந்தம் போடுறது, ஒரு வேலையை எடுத்து செய்கிறது, இது எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறதெல்லாம் 7ஆம் இடம் தான். அந்த அதிபதியின் நட்சத்திரத்தில் அது இருக்கிறதுனால நம்ம கணவன் மனைவி சார்ந்து, அதே போல் நம்ம அந்நிய நபர்களோடு பழகுவது சார்ந்து இதில் எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் வருங்கிறத புரிஞ்சு இது பண்ணிக்கணும். மார்க்கெட்டிங்லேயும் அதே மாதிரி தான். 9ஆம் இடம் என்பது மார்க்கெட்டிங் பண்ணுறதை குறிக்குது, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறத குறிக்குது. இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, நிறையா இதுக்கு இப்போ மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா, இப்போ போய் பேசுகிறோம், ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க ஒத்துக்கிறாங்க ஒரு ட்ரேடிங் நடக்கிறதுக்கு, அல்லது ஒரு இதை வந்து ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிட்டு உறுதி பண்ணிட்டு, பின்னால் இந்த 12 நாட்களில் அவங்க வந்து அதை ரிவர்ஸ் ஆகினாங்கன்னா நமக்கு அது லாஸ், அல்லது சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் போகும். அது மாதிரியான ஒரு இழப்புகளை நம்ம சந்திக்கணுங்கிறதுனால ரெக்கார்டு வைஸு நாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கணும், டாக்குமெண்ட் வைஸு நம்ம எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த மாதிரி பயணங்கள் சம்மந்தப்பட்டது, இடம் விட்டு இடம் மாறுறது, ப்ராஜெக்ட் மாறுறது, ஒப்பந்தம் போடுறது, டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போடுறது, மற்றும் நம்ம ஒரு இடம் விற்கிறது, ஒரு தொழிலை விடுறது, ரிலீவ் ஆகிறது, இது எல்லாத்துலேயுமே இந்த 12 நாட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜனனகால திசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து முடிவுகளை எடுக்கலாம். எந்த ஒரு ஜனன ஜாதத்திலையும் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தரத்தில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுங்கிறது நமக்கு விதி. அந்த வகையில் நம்ம இந்த சுக்கிரனும் கேதுவும் வராமல் இருந்தால் நமக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. அதே போல் ஒரு 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படின்ற உபநட்சத்திரம் வேலை செய்யுதுன்னா அது திசாபுத்தி ரீதியாக தான் வேலை செய்யும். அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரங்கள் யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போகுதோ அந்த திசையிலையும் நமக்கு கெடுதல்கள் வரும். அதனால் அந்த அமைப்புகளை வந்து நம்ம ஜனனஜாதத்தை பொருத்தி பார்த்து இந்த கோச்சாரத்தை நம்ம பரிசீலிக்கணும். அதுபோக குழந்தைகள், இப்போ நம்முடைய குழந்தைகளுடைய அமைப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த கேதுனுடைய சேர்க்கை வந்து ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கறது, விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுறது, அல்லது அவங்களுடைய படிப்புகளில் ஏற்படக்கூடிய தடுமாற்றத்தை குறிக்கிறது. ஸோ இதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அது இந்த காலகட்டத்தில் பொறுமையாக போயிடணும். இந்த 12 நாட்களை வந்து கடத்திடணும். அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ரொமோஷன் பெண்டிங் இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பில் வந்து அதில் யாரோ ஒரு தடைகளை ஏற்படுத்துகிறாங்க, குழப்பத்தில் ஏற்படுத்துகிறாங்கன்னும் போது அந்த காலகட்டத்தில் நம்ம மேற்கொண்டு அதை முயற்சிகள் பண்ணாமல் அதை கடந்து போவோம். அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். இந்த ரிஸ்க் எடுக்காமல் இருந்தாலே இந்த சுக்கிரன் கேது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. அடிப்படையில் நம்ம லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த நட்சத்திர அடிப்படையில் நம்ம குணாதிசயங்கள் இருக்கும். சூரியனுடைய பக்குவமும், சந்திரனுடைய பக்குவமும், செவ்வாயினுடைய பக்குவமும் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம மகர லக்னத்துக்கு அப்படின்னா, குடும்பத்தோடு வாழ்வது மற்றும் நம்ம பாசம் நேசத்துக்கு ஒரு அடிமையாகி வாழ்வது, இதையெல்லாம் வந்து நமக்கு இது பண்ணுது. அதன் மூலமாக நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து வழி நடத்துவோங்கிறத நமக்கு அது சொல்லுது. ஸோ அந்த பக்குவத்தை வச்சிட்ருக்கிற நாம் வந்து திசாபுத்தி ரீதியாக இந்த மாதிரி 4ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ வரும்போது இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம அதில் ரிஸ்க்கு வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கோச்சாரம் வலியுறுத்துகிறது. அதனால் எதுவுமே நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தை நீங்கள் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இந்த மாதிரி கணித்து உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி ஜோதிடத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.